மரணத்தை விழுங்கினாரே, மாஜெயத்தையும் அடைந்தாரே. மரணத்தை விழுங்கினாரே, மாஜெயத்தையும் அடைந்தாரே. மரணத்தின் கூரையும் உடைத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே. உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உன்னை ஏற பண்ணின தேவன், உனக்கு காட்டிடும் ரட்சிப்பின் சிகரம் வனப்பு வாய்ந்தவைகள், வனப்பு வாய்ந்தவைகள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. தியானத்திற்கான தலைப்பு சிறு பிள்ளை யோசேப்பு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 37:2. சிறு பிள்ளைகள் வெளிக்காட்டுகின்ற செயற்பாடுகள் அவர்களின் திறமைகளை வெளிக்காட்டுகின்றன என்பதை மறுக்க முடியாது. அவர்கள் எதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார்களோ வளர்ந்த பின் அதே மாதிரியான வழியிலே தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதையும் நாம் காண்கிறோம். ஆகவே பிள்ளைகளுக்கு எது முடியுமோ எது பிடிக்குமோ அந்த வழியிலே அவர்களை நடத்துவது நல்லதல்லவா? யோசேப்பு தனது இள வயதிலே முன் யோசனையின்றி தான் கண்ட கனவுகளை சொல்லி தன் சகோதரரின் பகைமையை சம்பாதித்தது மாத்திரமல்ல, யாக்கோபின் மறுமனையாட்டிகளின் மகன்களுடன் இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவானாம். யோசேப்பு கோல் சொன்னான் என்று பலர் யோசேப்பை குறித்து குற்றம் சொல்வதுண்டு. ஒரு விதத்தில் அப்படியே இருந்தாலும் யோசேப்பு தனது சிறிய வயதிலும் துன்மார்க்கமான செயல்களை வெறுத்த ஒருவர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பாவின் பாசத்துக்கும் நேசத்துக்கும் பாத்திரமானவர் யோசேப்பு. ஆகவே தன் சகோதரர் துன்மார்க்க வழியில் நடப்பதை விரும்பாத பட்சத்தில் அது அப்பாவின் பெயருக்கு இழுக்கு என்று உணர்ந்திருக்க கூடும். தான் இளையவன் மாத்திரமல்லாமல் அப்பா தன்னிலே அதிக பாசமாக இருப்பதால் பொறாமை கொண்ட தனது அண்ணன்மார் தனது சொல்லை கேட்க மாட்டார்கள் என்றும் நினைத்து அவர் அப்பாவிடம் வந்து சொல்லியிருக்கலாம். அதே சமயம் இன்னும் ஒரு காரியத்தையும் நாம் கவனிக்கலாம். அந்த வயதிலும் யோசேப்பு தன் மீது நேசமற்ற தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்தும் வந்தார். ஆம், தான் சிறுவன் என்றோ அப்பாவின் செல்லப்பிள்ளை என்றோ தன் அண்ணன்மார் தன்னை வேதனைப்படுத்தி வருத்துவார்கள் என்றோ யோசிக்கவில்லை. வேலை செய்யாமல் யோசேப்பு சும்மா இருக்கவில்லை. இந்த சிறுவயது குணாதிசயங்கள் யோசேப்பின் வாழ்விலே பிரதிபலிப்பதை மறுக்க முடியாது. தேடி வந்த பாவத்தில் அவர் சிக்கவும் இல்லை, கொடூரம் இழைத்த சகோதரர்களை அவர் வெறுக்கவும் இல்லை. சிறு வயதில் ஆடுகளை மேய்ப்பதில் ஆர்வம் காட்டிய யோசேப்பு பின்னர் எகிப்தின் ராஜ்யத்தை பஞ்சத்தில் காக்கும் காவலனாகவும் தன் குடும்பத்தாரையும் அவர்களுடைய சந்ததிகளையும் பராமரிக்கும் மேய்ப்பனாகவும் உயர்த்தப்பட்டார். நமது பிள்ளைகளை சிறு வயதிலேயே கவனிக்க வேண்டும். நாம் விரும்புகிறபடி அவர்கள் வளர வேண்டும் என்று எதையும் திணிக்காமல் அவர்களிடம் இருக்கும் திறமைகளை கண்டறிந்து அந்த வழியில் அவர்களை நடத்த முயலுவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, சிறு வயதிலிருந்து பிள்ளைகளது ஆர்வம் திறமைகளை அறிந்து கொண்டு அவற்றிலே முன்னேறி சிறந்தவர்களாக விளங்குவதற்கு நாங்கள் உதவிகரமாய் இருக்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.